Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah wa salatu wassalamu ala rasulullah Muhammad bin Abdullah ma ba'd. புகழனைத்தும் அல்லாஹு தாலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் எமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தினர்கள் மறுமை நாள் வரை அவர்களை பின்பற்றக்கூடிய அனைவர்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எங்களுடைய எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து நடந்து கொள்ளுமாறும் மறுமைக்காகவே நாம் தயாராக வேண்டும். உண்மையிலே மறுமைதான் மிகச் சிறந்தது, நிரந்தரமானது. وَتَزَوَّدُوا فَإِنَّ خَيْرَ الزَّادِ التَّقْوَى. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், நீங்கள் உங்களுடைய பயணத்துக்கு தேவையான கட்டுச்சாதனங்களை, பயணத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவையானவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய மிகச்சிறந்த சாதனம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலாவுடைய தக்வா, பயபக்தி என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மகிழ்ச்சியின்மை அல்லது உலகத்தில் அல்லாஹ்வுடைய அருளை அடையாமல் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பதற்கான அல்லது நாசமாக போவதற்கு இருக்கக்கூடிய ஒரு வாசல் தான் அல்லாஹ்வுடைய சோதனையுடைய ஒரு முன்னேற்பாடு தான். அதே போன்று உடல் ரீதியாக அல்லாஹு தாலாவால் வழங்கப்பட்ட முதல் தண்டனை என்ன தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய கட்டளைக்கு மாறு செய்த போது அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் வழங்கிய முதல் தண்டனை என்ன? அதுதான் நிர்வாணம். உடை இல்லாமல், உடைகள் களையப்பட்டு நிர்வாணப்படுத்தப்படக்கூடிய தண்டனை. இந்த சமூகத்துக்கு முதலாக அல்லாஹு தாலாவினால் உடல் ரீதியாக வழங்கப்பட்ட தண்டனை தான் இந்த தண்டனை. அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களை சுவர்க்கத்தில் குடியமர்த்தி ஒரு குறிப்பிட்ட மரத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம், சாப்பிட வேண்டாம் என்று அல்லாஹு தாலா கட்டளையிடுகின்றார். அதை அவர்கள் மீறும்போது அல்லாஹு தாலாவுடைய தண்டனை வருகின்றது. அதுதான் அவர்களுடைய உடைகள் களையப்படுகின்றது. அவர்கள் மறைக்க வேண்டிய பகுதிகள் வெளிக்காட்டப்படுகின்றது. ஆனால் இருவரும் மாத்திரம்தான் இருக்கின்றார்கள். அல்லாஹு தாலா அந்த தண்டனையை சுவர்க்கத்தில் வைத்து வழங்குகின்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா வழங்கி இருக்கக்கூடிய உடம்பை மறைத்து இருக்கக்கூடிய அந்த அல்லாஹு தாலாவுடைய நிஅமத்துக்கு மாற்றம் செய்யப்படும் போது ஒரு சமூகத்தில் அது கிழிக்கப்பட்டு அது இல்லாமல் செய்யப்படும் போது அந்த சமூகம் மகிழ்ச்சியற்ற, அல்லாஹு தாலாவுடைய தண்டனைக்குரிய ஒரு சமூகமாக மாறிவிடுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்கள், அல்லாஹு தாலா என்ன கூறுகின்றான்? ஃபகுல்னா யா ஆதமு இன்ன ஹாதா அதுவ்வுல் லக வ லிஸௌஜிக். நாம் ஆதமுக்கு கூறினோம், என்ன? இந்த ஷைத்தான் இருக்கின்றானே, இப்லீஸ், இவன் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் எதிரி. ஃபலா யுக்ரிஜன்னகுமா மினல் ஜன்னதி ஃபதஷ்கா. அவன் உங்களை சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றுவதற்காக வேண்டி முயற்சிக்கின்றான். அந்த முயற்சிக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். ஃபதஷ்கா, நீங்கள் சுவர்க்கத்திலிருந்து வெளியே போயிட்டுண்டா மகிழ்ச்சியற்றவர்களாக, கஷ்டப்படக்கூடியவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். சுவர்க்கத்தில் இருக்கும் போது இன்னலக அல்லா தஜூஅ ஃபீஹா வலா தஅரா. பாருங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய வசனம். சுவர்க்கத்திலே உங்களுக்கு பசி வராது, பசி ஏற்படாது.
அந்த பசியுடன் சேர்த்து அல்லாஹ் தஆலா எதை குறிப்பிடுகின்றான் தெரியுமா? வலா தஅரா, நிர்வாணப்பட மாட்டீர்கள், உடையோடு இருப்பீர்கள். மனிதன் ஆரம்பத்தில் உடை இல்லாமல் இருந்தான் என்பது இல்லை, ஆரம்பத்தில் தான் உடையோடு இருந்தான் என்பதுதான் குர்ஆனுடைய போதனை. மனிதன் ஆரம்பத்தில் வாழும்போது நிர்வாணமாக இருந்தான், பின்னால் தான் உடையை கண்டுபிடித்தான். இல்லை, ஆரம்பமாகவே என்ன செய்தான்? உடையோடு தான் இருந்தான். ஆரம்ப மனிதனே உடையோடு தான் இருந்திருக்கின்றார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? பசி ஏற்படாது. வலா தஅரா, நீங்கள் நிர்வாணம் அடைய மாட்டீர்கள், மறைக்கப்பட்டவர்களாக நீங்கள் உடையுடுத்தவர்களாக இருப்பீர்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, வெட்கம் அதே போன்று உடம்பை மறைப்பது இது ஈமானுடைய அடையாளங்களில் ஒன்று. இதுதான் மனித இயல்புடைய, பொதுவாக மனிதனுடைய இயல்பிலே வந்த சரியான வழிமுறை. இதைத்தான் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வழங்கினான். மனிதனுடைய அடிப்படை இயல்பு அப்படித்தான் இருந்துச்சு, தன்னை மறைத்துக் கொள்வது. இது ஈமானுடைய அடையாளம் என்பது போல் மனிதனுடைய அடிப்படை ஆரம்பமும் அப்படித்தான் இருந்துச்சு. அதனால்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடைகள் களையப்பட்டு போட்ட போது உடனடியாக அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ் தஆலா அதையும் அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றார், அவர்களுக்கு வெட்கம் ஏற்படுகின்றது. அப்ப அந்த இயல்பிலேயே, மனிதனுடைய அடிப்படையிலேயே வெட்கம் அவனுடன் இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை, அல்லாஹ் தஆலா அவர்களிடம் இயல்பாகவே அந்த வெட்கத்தை படைக்கின்றான். அவர்களுடைய உடைகள் களையப்பட்ட போது அவர்களுக்கு வெட்கம் ஏற்படுகின்றது. ஆனா அந்த நேரத்தில் சுவர்க்கத்தில் இருந்தவங்க அவங்க 2 பேரும் மாத்திரம்தான். ஆனா அவருடைய உள்ளத்தில் அந்த வெட்கம் என்பது படைக்கப்பட்டிருந்தது. உடையோடு இருந்தார்கள், உடை களையப்படும் போது வெட்கம் ஏற்படுகின்றது. தன்னுடைய அவுரத்து மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள் வெளிக்காட்டப்படும் போது அவர்களிடத்தில் இயல்பாகவே அந்த வெட்கம் ஏற்படுகின்றது. என்ன செய்தார்கள்? ஃபலம்மா ذاق الشجرة, அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த மரத்தை சுவைத்த போது, அந்த பழத்தை சுவைத்த போது, பதத் லஹுமா சௌஆத்துஹுமா, அவர்களுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள் அப்படியே வெளியே வந்துவிட்டது. உடைகள் களையப்பட்டு நிர்வாணப்படுத்தப்படுகின்றார்கள். வத்தஃபிகா யக்ஸிஃபானி அலைஹிமா மின் வரக்கில் ஜன்னah, உடனடியாக அவர்கள் என்ன செய்தார்கள்? சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய மரங்களுடைய அந்த இலைகளை எடுத்து தன்னுடைய ஔரத்துகளை, மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை மறைத்துக் கொண்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப அவர்களிடத்தில் இயல்பிலே அந்த வெட்க சுபாவம், நாணம் என்பது அவர்களிடத்தில் இருந்தது. உடனடியாக என்ன செய்தார்கள்? இலைகளால் தன்னுடைய ஔரத்துகளை மறைத்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதனை பொறுத்த மட்டில் அவன் எப்படி, அவனுடைய உணவின் பக்கமும் குடிபானங்களின் பக்கமும் அவன் எப்படி தேவையுடன் இருக்கின்றானோ அதே போன்று அவன் தன்னை மறைத்துக் கொள்வது, உடைகள் உடுத்துக் கொள்வது, உடைகள் மூலமாக தன்னை அலங்கரித்துக் கொள்வதின் பக்கம் மனிதன் தேவையுள்ளவனாக இருக்கின்றான். இது ரெண்டும் சரி சமனாகத்தான் என்ன செய்யப்படுகின்றது? இப்படி சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கு ஒரு மனிதனுக்கு எந்த அளவு தேவை இருக்கின்றதோ அதே போன்ற அளவு தேவை மனிதனுக்கு தன்னை மறைத்துக் கொள்ள வேண்டும், உடையுடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே குறிப்பிட்டு கூறுகின்றான். என்ன? ரெண்டையும் சேர்த்து கூறுகின்றான். அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே என்ன கூறுகின்றான்? பசி தாகத்தோடு சேர்த்து தன்னுடைய உடலை மறைத்துக் கொள்வதையும் இணைத்து அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். ஏன்? ரெண்டும் சரி சமனானது. வஅன்னக, அல்லாஹ் தஆலா இன்னலக அல்லா தஜூஅ ஃபீஹா வலா தஅரா, பாருங்கள், சுவர்க்கத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா அவனுடைய நியமத்தை குறிப்பிடுகின்றான். சுவர்க்கத்திலே உங்களுக்கு பசி வராது, அல்லாஹ் சொல்றது உங்களுக்கு அல்லா தஜூஅ ஃபீஹா வலா தஅரா, நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள்? உங்களுடைய உடைகள் கலைந்து நிர்வாணமாக மாட்டீர்கள். வஅன்னக லா தத்மஉ ஃபீஹா, தாகம் ஏற்படாது. வலா தத்ஹா, உங்களுக்கு கடுமையான வெயில் உங்களை சுட்டரிக்கக்கூடிய வெயில் வராது.
பாருங்கள், அல்லாஹு தாலா சமப்படுத்தி கூறுகின்றான். பசி தாகம் இடையில என்ன கூறுகின்றான்? உடையின் பக்கம் மனிதன் தேவை அடைவதை, தன்னுடைய உடலை மறைத்துக் கொள்வதை அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர், இந்த உடை இருக்கின்றது அல்லாஹு தாலா எங்களுக்கு எப்படி வழங்கி இருக்கின்றான் தெரியுமா? உடலை மறைப்பது மாத்திரமல்ல, அலங்காரத்துக்காக வேண்டி அல்லாஹ் தாலா தந்திருக்கின்றான். சாதாரணமாக ஒரு போர்வையால் நாங்கள் மறைத்துக் கொண்டால் உடலை மறைத்துக் கொள்ளலாம். ஆனால் அது மேலதிகமாக நாம் செலவு செய்து அழகான உடைகளை உடுத்துக் கொள்வது இருக்கின்றது, இதை இஸ்லாம் வரவேற்கின்றது. இஸ்லாம் இதை தடை செய்யவில்லை. அது வீண் விரயமாக அந்த செய்யப்படல, பார்க்கப்படல. நாங்கள் எங்களுடைய உடம்புடைய அளவுக்கு மறைக்கிற அளவுக்கு உடுப்பு உடுக்கிறதை விட அலங்காரத்துக்காக வேண்டி நாங்கள் என்ன செய்கின்றோம்? அதிகமாக செலவு செய்கின்றோம், அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த உடையை எங்களுக்கு அலங்காரமாகவும் வைத்திருக்கின்றான். எங்களுடைய ஔரத்துகளை மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைப்பதோடு சேர்த்து அலங்காரமாகவும் வைத்திருக்கின்றான். இது எங்களுடைய வெளிப்புறமான எங்களுடைய அலங்காரம். உள்புறமான அலங்காரமாக அல்லாஹ் தாலா தக்வாவை வைத்திருக்கின்றான். அதாவது எப்படி மனிதன் தன்னுடைய உள்ளத்தின் மூலமாக உள்புறமாக தன்னை தக்வாவின் மூலமாக மறைத்துக் கொள்கின்றானோ, அதே போன்று வெளிப்படையான அவனுடைய மறைப்புக்காக வேண்டிய அல்லாஹ் தாலா உடையை வைத்திருக்கின்றான். எப்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த தக்வா, அந்த நாணம், அந்த வெட்கம் என்பது அந்த மறைப்பு இல்லாமல் போகின்றதோ, அப்போது வெளிப்புறமாக இருக்கக்கூடிய அவனுடைய அந்த உடலை மறைக்கக்கூடிய அந்த பகுதியும் இல்லாமல் போய்விடுகின்றது. அல்லாஹ் தாலா என்ன கூறுகின்றான்? யா பனி ஆதம கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாசன் யுவாரி சுஆதிக்கும் வரிஷா. எங்களை பார்த்து கூறுகின்றான், ஆதமுடைய மக்களே கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாசன், உங்களுக்கு நாங்கள் உடையை இறக்கி வைத்திருக்கின்றோம். யுவாரி சுஆதிக்கும், உங்களுடைய அந்தரங்கமான பகுதிகளை மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைப்பதற்காக வேண்டியும் வரிஷா அலங்காரமாகவும் நாங்கள் அமைத்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் தாலா எங்களுக்கு தந்த உடை எங்களுடைய ஔரத்தை, எங்களுடைய மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைப்பது மாத்திரமல்ல, ரீஷான்னு சொன்னால் அலங்காரமாகவும் நாங்கள் இறக்கி அல்லாஹ் தாலா எங்களுக்கு ஒரு நியமத்தாக சொல்லி காட்டு. எனவே நாங்கள் அலங்காரமாக அலங்கரித்துக் கொள்வது, அழகாக இருந்து கொள்வது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது கிடையாது. ஆனால் வலிபாசு தக்வா தாலிக கைர், இது உங்களுடைய வெளிப்புறமான உடை. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய உங்களை மறைக்கக்கூடிய ஒரு உடை தெரியுமா? லிபாசு தக்வா, தக்வா என்ற உடை, அதுதான் மிகச்சிறந்தது. அப்ப அல்லாஹ் தாலா இரண்டையும் இணைத்து கூறுகின்றான். உள்ளே இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய பயம் என்ற அந்த தக்வா கீறி கிழிக்கப்படும் போது, அவைகள் தூக்கி எறியப்படும் போது வெளிப்புறமாக இருக்கக்கூடிய உடையும் இல்லாமல் போய்விடுகின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாமா சஅதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதற்கு தஃசீர் செய்யும் போது, அதாவது உட்புறமாக உள்ரங்கமாக இருக்கக்கூடிய அந்த தக்வா இல்லாமல் அங்கே நிர்வாணப்படும் போது வெளிப்புறமாக இருக்கக்கூடிய அவனுடைய உடைகள் களையப்படுகின்றது. இது அதாவது இது உள்ளே இருக்கக்கூடிய தக்வாவுக்கும் வெளியே இருக்கக்கூடிய அந்த மறைத்தலுக்கும் மத்தியிலே அல்லாஹு தாலா ஒரு தொடர்பை வைத்திருக்கின்றான். அதே போன்று வெளிப்புறமாக ஒருவன் தன்னுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை ஆணோ பெண்ணோ அவன் வெளிக்காட்டும் போது, வெளியே மக்களுக்கு வெளிக்காட்டு அமைப்பில் வைத்துக் கொள்வது அது ஷைத்தானுக்கு தேவையான ஒரு முக்கிய தேவை என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதனால் தான் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, லா யஃப்தினன்னக்கும் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை குழப்ப வேண்டாம், ஷைத்தான் உங்களை ஃபித்னாவில் குழப்பத்தில் ஆக்க வேண்டாம். கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னah, உங்களுடைய தாய் தந்தையர்களான ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவர்களையும் இந்த ஷைத்தான் சுவர்க்கத்திலிருந்து வெளியாக்கினான். யன்ஸிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா, அவர் இருவருடைய உடுப்பையும் கலட்டி விட்டான். லியுரியஹுமா சௌஆத்திஹிமா, அவருடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள் வெளியே காட்டப்பட்ட அளவுக்கு அவன் என்ன செஞ்சான்? அவர்களை தூண்டிவிட்டான். எனவே இந்த மாதிரி உங்களையும் ஷைத்தான் என்ன செய்யக்கூடாது? ஃபித்னாவில் ஆக்கக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றான். எனவே இதை பற்றி கூறும்போது இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? அதாவது எங்களை பார்த்து யா பனி ஆதம், அதாவது அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே யா பனி ஆதம் எங்களை பற்றி ஏன் விழிக்கின்றான் அதை சொல்லும் போது என்ன கூறுகின்றார்கள்?
அதாவது இப்படி மடத்தனமாக நீங்கள் செய்ய வேண்டாம், நடந்து கொள்ள வேண்டாம், கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இப்னு கசீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதுக்குரிய தஃசீரை சொல்லும் போது அல்லாஹ் தஆலா அதாவது பனு ஆதம், ஆதமுடைய மக்களை இப்லீஸையும் அவனுடைய கூட்டத்தார்களை விட்டு எச்சரிக்கை செய்கின்றான். என்ன கூறுகின்றான்? உங்களுக்கு இந்த ஷைத்தான் இப்போதல்ல, அப்பையிலிருந்து உங்களுடைய விரோதி தான், பழைய விரோதி. உங்களுடைய தந்தைக்கும் இவன் விரோதியாக இருந்தான், உங்களுடைய தாய்க்கும் விரோதியாக இருந்தான். அவர்கள் என்ன செய்தான்? எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நிரந்தரமான அல்லாஹ் தஆலாவுடைய அருள்களோட சுகத்தோட சுவண்டிகளோடு இருந்த அந்த சுவர்க்கத்தில் இருந்து அவர்களை வெளியேற்றினான். எங்க வெளியேற்றினான்? இந்த உலகத்துக்கு. இங்கே கஷ்டப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும், மறைத்திருந்த அவர்களுடைய ஔரத்துகளை, மறைவான பகுதிகளை அவன் வெளியாக்கி விட்டான். அதே மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளவு பெரிய எதிரியா இருக்கின்றான், நீங்கள் அப்படி நடந்து கொள்ள வேண்டாம் என்பதாக அதுக்கு தஃசீராக இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள். இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் இதை பற்றி கூறும்போது என்ன கூறுகின்றார்கள்? அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே அவனுடைய அடியார்களை எச்சரிக்கை செய்கின்றான். ஷைத்தான் உங்களை ஃபித்னாவில், குழப்பத்தில் ஆக்கிவிடக்கூடாது. உங்களுடைய தந்தையாகிய ஆதம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபித்னாவில் ஆக்கினது போல அவன் எப்படி அவர்களுடைய உடையை களைய வைத்தானோ அப்படி எந்த செய்யக்கூடாது, உங்களுடைய உடைகளை களைய வைக்கக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா உங்களை எச்சரிக்கை செய்கின்றான் என்பதாக அவர்கள் இந்த இடத்திலே அதாவது விளக்கம் கூறுகின்றார்கள். எனவே அன்பு அந்த சகோதரர்களே, நிர்வாணமாக இருப்பது, உடைகளை கலைந்து விடுவது இருக்கின்றது, இது ஃபித்னாவிலே மிகப்பெரிய ஒரு உச்சகட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது சுவர்க்கத்தை விட்டு எங்களை தடுக்கக்கூடிய ஒரு காரணியாக இருந்திருக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதோடு தான் சொர்க்கத்திலிருந்து வந்துட்டாங்க. சொர்க்கத்தில் அப்படி எந்த செய்ய முடியாது, இருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள்? சின்ஃபானி மின் அஹ்லின்னார், இரண்டு கூட்டத்தார்கள் இருக்கின்றார்கள், இவர்கள் நரகவாதிகள். அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை பற்றி, இது நரகவாதிகள் அவர்களுடைய பண்பு என்று கூறிவிட்டால் மிகப்பெரிய பாவம், சாதாரண பாவம் கிடையாது. சின்ஃபானி மின் அஹ்லின்னார், இரண்டு கூட்டத்தார்கள் நரகவாதிகள். அவருடைய அடையாளங்கள் லம் அரஹுமா, நான் இன்னும் காணல என்று சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பின்னால் வரக்கூடியவங்க கோமுன் மஅஹும் சியாத்துன் கஅத்னாபில் பக்கரி யضربون பிஹ الناس. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இன்னும் காணல, இவங்க பின்னால வருவாங்க. ஒரு கூட்டம் மீப்பாங்க, கையில வந்து மாடுகளின் வாள்களை போல், மாட்டுடைய வாள்களை போல், அதாவது மிக பெரிய அதாவது மக்களை அடிப்பதற்காக சாட்டைகளை வைத்திருப்பார்கள். மக்களை அடிப்பதற்காக வேண்டி மாட்டுடைய வாள்களை போல் பெரிய சாட்டைகளை வைத்துக் கொண்டு மக்களை அடித்துக் கொண்டிருப்பார்கள், எந்த காரணமும் இல்லாமல். இவர்கள் இது ஒரு கூட்டம். வனிசாவுன் காசியாத்துன் ஆரியாத், சில பெண்கள் உடை உடுத்திருப்பார்கள், நிர்வாணமாக இருப்பார்கள். முமீலாத்துன் மாயிலாத், அவர்கள் ஃபசாதின் பக்கம், அல்லாஹ்வுடைய அதாவது அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யும் பக்கம் அவர்கள் சாய்ந்து கொண்டு மற்றவர்களையும் தன் பக்கம் சாய்க்கக்கூடியவர்களாக, இழுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ருஊசுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா, அவர்களுடைய தலைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே ஒட்டகத்துடைய திமில் சதை மாதிரி இருக்கும் என்று அதுக்காக வேண்டி விளக்கம் கூறும்போது என்ன கூறுகின்றார்கள்? தன்னுடைய கொண்டையை அப்படியே மேலே கட்டி கொள்வார்கள், அல்லது வேறாக கொண்டைகள் எடுத்து அப்படியே என்ன செய்வாங்க, முடியை அப்படியே மேலால் கட்டி கொள்வார்கள். ஒட்டகத்துடைய திமிழ் சதை மாதிரி இருக்கும். மற்றவர்களை தன்னின் பக்கம் இழுப்பதற்காக இப்படி செய்வார்கள். லா யதுகுலூனல் ஜன்னah, லா யதுகுல்னல் ஜன்னah, இவர்கள் சுவர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். வலா யஜித்ன ரீஹஹா, சுவர்க்கத்துடைய வாடை கூட இவர்களுக்கு அடையாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இப்னு உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த இடத்துல வந்து காசியாத்துன் ஆரியாத், அதாவது உடை உடுத்தி நிர்வாணமாக இருப்பார்கள் என்பதற்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? அவர்கள் உண்மையில் உடை உடுத்திருப்பார்கள், ஆனால் அந்த உடை அவர்களை மறைக்கக்கூடியதாக இருக்காது. பெஷன் என்ன, எந்த அளவுக்கு வெளியே இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் இந்த நாகரிகம் என்பதாக மாறிவிட்டது. ஒன்று டைட்டாக இருக்கும், இறுக்கமாக இருக்கும், அல்லது மிக சாஃப்டாக இருக்கும். உடம்புடைய நிறம்
அல்லது உறுப்புகளுடைய அளவு விளங்கக்கூடிய அளவுக்கு டைட்டாக, அல்லது அந்த நிறம் விளங்குற அளவுக்கு அவர்கள் உடுத்திருப்பார்கள். அப்போ உடுத்தும் உடுக்காதவர்களாக இருப்பார்கள். அல்லது கட்டையாக உடுப்பார்கள். உடுத்து வேலை இல்லை, எல்லாம் என்ன செய்கின்றது, வெளியே விளங்குற அளவுக்கு கொடுத்திருப்பார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, மிக ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துடைய நிலைமை எப்படி இருக்கின்றது? அதாவது உலகத்துடைய நிலைமை எப்படி தெரியுமா? நவீனம், தற்கால நவீன முறை. நவீனம் என்று சொன்னா ஒருத்தர் முன்னேறி விட்டதுக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? எந்த அளவுக்கு அவருடைய உடைகள் குறையாக இருக்கின்றது, விசேஷமா பெண்கள் எந்த அளவுக்கு உடைகள் குறைவாக இருக்கின்றது அவ்வளவு நவீனமானவள், முன்னேற்றத்துடைய அடையாளமாக பார்க்கின்றார்கள். எந்த அளவுக்கு மறைவாக இருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு பிற்போக்காகவும் உலகத்தை பற்றி அறியாதவர்களாகவும் இன்றைக்கு அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இப்படியாக நிர்வாணமாக இருப்பது, உடைகளை களைவதை ஒரு 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 முன்னேற்றத்துடைய அடையாளமாக இன்றைக்கு உலகம் பார்த்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் உண்மை யதார்த்தம் என்ன தெரியுமா? இந்த உடைகளை களைந்து செல்வதற்கின்றதே, நிர்வாணமாக செல்வதற்கின்றதே, தன்னுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை மறைக்காமல் இருப்பது, இதுதான் பிற்போக்கு. இதுதான் ஆரம்ப கால ஜாஹிலியா காலத்துடைய பழக்கம். அல்லாஹு தஆலா என்ன கூறுகிறான்? வகர்ன ஃபீ புயூதிகுன், பெண்களை பார்த்து கூறுகிறான், நீங்கள் உங்களுடைய வீட்டிலே நீங்கள் இருங்கள். வலா தபர்ருஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்துல் ஊலா, அந்த ஆரம்ப காலத்து மடைமை காலம், அந்த காலத்திலே பெண்கள் வெளியே தன்னுடைய அலங்காரங்களை வெளிக்காட்டி சென்றது மாதிரி நீங்கள் வெளியே போக வேண்டாம். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த பெண்கள் தன்னுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்துவது, உடைகளை குறைப்பது என்பது இருக்கின்றது, இது மடைமை காலத்துடைய அடையாளமே ஒழிய அது முன்னேற்றம் கிடையாது. இது மனிதனுடைய இயல்புக்கு மாற்றமானது. மனிதன் அதாவது மனிதன் இயல்பாக படைக்கப்பட்ட அமைப்புக்கு மாற்றமானது. அல்லாஹ் தஆலா என்ன கூறுகின்றான்? வைதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், அந்த 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 குறைஷிகள், அந்த மக்கத்து காஃபிர்கள், அவர்கள் அந்த பெரிய பாவத்தை செய்யும் போது என்ன கூறுகின்றார்கள்? வஜத்னா அலைஹா ஆபானா, இல்லை எங்களுடைய தாய் தந்தையர்கள், அதாவது முன்னால் வந்தவர்கள் இப்படித்தான் செய்தார்கள் என்று கூறுவார்கள். வல்லாஹு அமரனா பிஹா, அல்லாஹ் தான் எங்களுக்கு இப்படி சொன்னான். குல் இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, அவங்கள்ட்ட சொல்லுங்க, அல்லாஹ் தஆலா இப்படி மானக்கேடான விடயங்களை உங்களுக்கு கட்டளையிட மாட்டான். இது என்ன செய்தி? முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு தஃசீராக கூறும்போது கூறுகின்றார்கள், அந்த ஆரம்ப காலத்திலே அவர்கள் உடைகளின்றி தவாஃப் செய்தார்கள். என்ன? உடையின்றி நிர்வாணமாக தவாஃப் செய்தார்கள். அப்போதுதான் என்ன செய்யப்பட்டது? இது இப்படி செய்யுங்க, இல்லை அல்லாஹ் தான் எங்களுக்கு இப்படி சொன்னான், எங்களுக்கு முன்னால் வந்தவர் இப்படித்தான். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இப்படி மானக்கேடான பாவமான காரியங்களை அல்லாஹ் தஆலா ஏவ மாட்டான். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்னு ஆஷூர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை பற்றி கூறும்போது என்ன கூறுகின்றார்கள்? மனிதனுடைய அடிப்படை இயல்பு அவன் தன்னை மறைத்துக் கொள்வது, உடை உடுத்திருப்பது. ஆனால் முஷ்ரிக்கீன்கள் என்ன செய்தார்கள்? உடைகளை களைவதை அல்லாஹ்வை நெருக்கக்கூடிய ஒரு வணக்கமாக அவர்கள் பார்த்தார்கள். அதனால் அவர்கள் நிர்வாணமாக என்ன செய்தார்கள்? தவாஃப் செய்தார்கள், ஹஜ் செய்தார்கள். அதன் மூலமாக அவர்கள் மனிதனுடைய இயல்பு நிலைக்கு அவர்கள் செய்தார்கள், மாற்றமாக நடந்து கொண்டார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு நாளில் என்ன செய்ய முடியாது? திடீரென்று ஒருவன் தன்னை நிர்வாணமாக, ஒரு பெண்ணோ ஆணோ நிர்வாணமாக என்ன செய்ய மாட்டான்? ஆக்கிக் கொள்ள மாட்டான். அது திடீரென்று நடக்காது, இது கட்டங்கட்டமாகத்தான் நடக்கும். ஷைத்தான் இதை கட்டங்கட்டமாக தான் செய்வான். முதலாவதாக முகத்தை துறப்பது, தன்னுடைய முடியை துறப்பது, அதுக்கு பின்னால் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அதாவது களத்து விளங்குவது, பெண்களை பொறுத்த மட்டில் அவர்களுடைய மார்பு பாதி விளங்குவது, அப்படியே அவர்களிலிருந்து வெட்கம் என்பது இல்லாமல் போய்விட்டதுக்கு பின்னால் இது நடக்கத்தான் செய்யும். வமன் யத்தபி குத்வாத்தி ஷைத்தான் ஃபஇன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், யார் ஷைத்தானை பின்துயர்ந்து அவன் போன வழியிலே பின்னால போகின்றார்களோ அவன் நல்ல விஷயங்களை அவனுக்கு ஏவ மாட்டான். அவன் யஅமுரு பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான வெறுக்கத்தக்க மோசமான மிகப்பெரிய பாவங்களை தான் அவன் சொல்லுவான்.
எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குரிய அல்லாஹு தாலாவால் வழங்கப்பட்ட மிகப்பெரிய தண்டனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒன்று இப்படி நடந்து கொள்வது, மற்றவர்கள் இப்படி நடக்க வேண்டும் என்று முயற்சி செய்வது, அதை விரும்புவது இருக்கின்றது, அதுவும் மிகப்பெரிய பாவமாக இருக்கின்றது. அதாவது சமூகத்தில் இப்படி நடக்க வேண்டும். எப்போது உடையை குறைக்க போகின்றார்கள் முஸ்லிம் பெண்கள்? கேட்கிறாங்களா இல்லையா? எப்போது இதிலிருந்து கலரப் போகின்றார்கள்? முஸ்லீம் அல்லாதவர்கள் கேட்கிற முஸ்லீம்களை என்ன செய்கின்றார்கள்? பேசக்கூடிய அளவுக்கு வந்து விட்டார்கள். அன்பான சகோதரர்களே, முஸ்லீம் பெண்கள் இப்படியாக அமைய வேண்டும், அவர்களிலிருந்து அவர்களுடைய வெட்கம் இல்லாமல் போயிடும், அவருடைய உடைகள் களையப்பட வேண்டும் என்று விரும்புவதே மிகப்பெரிய பாவமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா என்ன கூறுகின்றான்? இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களிடம் இந்த மானக்கேடான விடயங்கள் பரவலாக வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள், அதற்காக முயற்சி செய்வர்கள், அதற்காக வேண்டி தன்னுடைய முயற்சிகளை செய்யக்கூடியவர்கள் இது அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படி அவருடைய மனசுல ஒரு விரும்பக்கூடியவர்கள் லஹும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরা, அவர்களுக்கு கடுமையான வேதனை உலகத்திலும் இருக்கின்றது, மறுமையிலும் இருக்கிறது. அன்பான சகோதரர், இது விரும்பக்கூடியவர்கள் என்றால் இதற்காக வேண்டி முயற்சி செய்யக்கூடியவர்கள், இதற்காக வேண்டி திட்டம் போட்டு வேலை செய்யக்கூடியவர்கள், இதை ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக கருதி இதற்கான வேலை செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரிய பாவத்துக்குரியவர்கள், மிகப்பெரிய தண்டனைக்குரியவர்கள். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய பெண் குழந்தைகளை நாங்கள் வெட்கத்தோடு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வளர்க்க வேண்டும். எங்களுடைய மஹரமான பெண்கள், அவர்களிடத்தில் இதை நாங்கள் உருவாக்க வேண்டும். அவர்கள் நல்ல முறையில் தர்பியா பண்ண வேண்டும். சிறந்த முறையில் நாங்கள் அவர்களுக்கு இவற்றை சொல்ல வேண்டும். அவர்களுக்கு தன்னை மறைத்துக் கொள்வது, வெட்கத்தோடு வாழ்வதை அவர்களுக்கு நாங்கள் விருப்பப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு விருப்பமானதாக நாங்கள் ஆக்க வேண்டும். அதிலும் விசேடமாக நாங்கள் என்ன அதாவது சிறு குழந்தைகள் தானே என்று நாங்கள் சில நேரம் அதிலே பொடுபோக்காக இருந்து விடுகின்றோம். ஆனால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதை அடையும் போது நான் சொன்னாலும் அவர்கள் செய்ய முடியாதென்று அடம்பிடிக்கக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கின்றதை பார்க்கின்றோம். இப்போ சிறு வயதினர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒழுக்கத்தை, வெட்கத்தை மறைத்து கொள்வதை டைட்டாக அல்லது உடம்புடைய உறுப்புகள் விளங்கக்கூடிய அல்லது கட்டையாக உடுக்கக்கூடிய நிலைக்கு மாற்றாமல் அவர்கள் சிறு வயதிலே இருந்து அவர்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு தன்னை மறைத்து கொள்வதை நாங்கள் பழக்கினோம் என்றால் அவர்கள் குறிப்பிட்ட வயது வரும்போது அவர்களாக என்ன செய்கின்றார்கள்? விருப்பத்தோடு அதை செய்வார்கள். இல்லை நாங்கள் சின்ன பிள்ளைகள் தான் என்று பொடுபோக்காக இருந்து விட்டோம் என்றால் ஒரு வயது வரும்போது எங்களால் கட்டுப்படுத்த முடியாது. அப்படித்தான் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் வற்புறுத்தி செய்ய வச்சாலும் அவர்கள் விருப்பம் இல்லாமல் தான் செய்வார்கள். எப்போது சந்தர்ப்பம் கிடைக்குமோ அப்போது என்ன செய்வார்கள்? அதை விட்டு விடுவார்கள். எனவே அல்லாஹ் தஆலா முஸ்லீம் சமூகத்தை, முஸ்லீம் பெண்களை, ஆண்களை இந்த மோசமான பழக்கத்திலிருந்து அல்லாஹ் தஆலா அனைவர்களையும் பாதுகாப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.